வணக்கம். ஸ்ரீமத் சுவாமி சித்பானந்தர் எழுதின ரொம்ப ஆழமான, ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான சில தியான சிந்தனைகள் அலசும் இந்த தொகுப்பிற்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். நாம ஒவ்வொரு நாளும் எத்தனையோ உணர்ச்சிகளை கடந்து போறோம் இல்லையா? ஆனா நம்ம மொத்த கட்டுப்பாட்டையும் மீறி நம்ம இயல்பையே அப்படியே புரட்டி போடுற ஒரு உணர்ச்சி இருக்குன்னா அது நிச்சயமா கோபந்தாங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது மே 12க்கான ஒரு அற்புதமான தியான குறிப்பு. இது ஏதோ காத்துல பேசுற தத்துவம் எல்லாம் கிடையாது. பக்கா பிராக்டிக்கலான ஒரு உளவியல் பாடம். சோ எந்த கவனச்சிதறலும் இல்லாம இத நாம இன்னைக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க போறோம். ஓகே, நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். கோபத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உங்ககிட்டயே ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க. நமது உண்மையான இயல்பு மாறும்போது அங்க உண்மையிலே என்ன நடக்குது? நம்ம அமைதியா இருக்கும்போது இருக்கிற அதே ஆள்தானா கோபத்துல கத்தும்போது இருக்கோமா? கண்டிப்பா கிடையாது, சரியா? ஒரு அமைதியான ஏரி திடீர்னு புயலடிச்சு சுனாமியா மாறினா எப்படி இருக்கும்? அதுபோல நம்ம மனசு கோபப்படும்போது நம்ம உடம்புல, மனசுல சுத்தி இருக்கிறவங்க கிட்ட என்னென்ன மாறுதுன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். முதல் பகுதி, இறைவனும் கோபமும். சுவாமி சித்பவானந்தர் இத ஒரு அற்புதமான பிரார்த்தனையோட ஆரம்பிக்கிறாரு. ஆனா இது சும்மா சாதாரண வேண்டுதல் கிடையாது. இந்த ஒரு வரி எவ்ளோ ஆழமானதுன்னு கவனிங்க. கோபத்தின் வசப்பட்டு விடும்போதெல்லாம் உனக்கு வேற்றானாகி விடுகிறேன். அதாவது கோபம் வரும்போது நாம நமக்குள்ள இருக்கிற அந்த உயர்ந்த தன்மையிலிருந்து, இறைத்தன்மையிலிருந்து அப்படியே துண்டிக்கப்படுறோம். இறைவனுக்கு நாம அந்நியமாகிடுறோம். இதுலேருந்து என்ன தெரியுது? முழுமையான அமைதியோ இறைத்தன்மையோ வேணும்னா நாம செய்ய வேண்டிய முதல் வேலை இந்த கோபத்தை கழட்டி எறிகிறது தான். இது ஏதோ நம்ம சௌகரியத்துக்கு விட்டுட்ட விஷயம் கிடையாதுங்க. இதுதான் அடிப்படை. அடுத்து, இரண்டாவது பகுதி, அமிர்தம் நஞ்சாக மாறுதல். இந்த இடத்துல ஒரு அபாரமான ஆனா பயங்கரமான ஒரு உருவகத்தை அவர் பயன்படுத்துறாரு. ஒரு அட்டகாசமான அமிர்தம் எப்படி கண் இமைக்கிற நேரத்துல கொடிய நஞ்சா மாறுதுன்னு இதுல பார்க்கலாம். இயல்பா நம்ம மனசு எப்படிப்பட்டதுன்னு நினைச்சீங்கன்னா அது அமிர்த ஸ்வரூபம். அதாவது ரொம்ப இனிமையானது, தூய்மையானது. ஆனா அதே மனசுக்குள்ள கோபம்னு ஒன்னு வரும்போது அந்த அமிர்தம் அப்படியே விஷமா நஞ்சா மாறிடுது. இது வெளியே எங்கேயோ நடக்கிற மாற்றம் இல்ல, நமக்குள்ளேயே, நம்ம சொந்த மனசுக்குள்ளே நடக்கிற ஒரு மோசமான கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி. சரி, மூணாவது பகுதிக்கு வருவோம், உடலும் உணவும். ஓகே, மனசு நஞ்சாகுது. அதோட எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டா அங்கதான் பெரிய ஆபத்தே இருக்கு. இது எப்படி ஒரு வைரஸ் மாதிரி உடம்பெல்லாம் பரவுதுன்னு கொஞ்சம் கவனிங்க. முதல்ல நம்ம எண்ணம் கொடியதா மாறுது. கோவம் ஒரு சின்ன விதையா நம்ம எண்ணத்துல விழுது. அடுத்த செகண்ட் அந்த எண்ணம் நரம்புகள் வழியா பாய்ஞ்சு நம்ம உடல் முழுசியுமே ஒரு கொடிய பதற்றமான நிலைக்கு தள்ளுது. இதுக்கப்புறம் வர்ற மூணாவது நிலை தான் உச்சக்கட்டம். இந்த மாதிரி ஒரு கோவமான கொடிய மனநிலையில நம்ம சாப்பிடுற உணவு இருக்கு பாத்தீங்களா, அது உடம்புக்கு சத்து வரத்துக்கு பதிலா அப்படியே விஷமா மாறிடுது. யோசிச்சு பாருங்க, கோவங்கிற அந்த ஒத்த உணர்வு ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி எண்ணத்துல ஆரம்பிச்சு நம்ம உடம்ப புடிச்சு கடைசியா நம்ம உயிர் வாழ தேவையான உணவையே விஷமாக்கிடுது. பகுதி 4, தாற்காலிக பைத்தியம். இப்போ கொஞ்சம் ஆன்மீகத்திலேந்து விலகி ரொம்ப ஷார்ப்பான ஒரு மருத்துவ கோணத்துல இதை அணுகலாம். இந்த இடத்துல தான் சித்பவானந்தர் ரொம்ப தைரியமா ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு. கோபம்னா என்ன தெரியுமா? தற்காலிகமாக அமையும் பைத்தியம். ஆமாங்க, பைத்தியம்னா என்ன? நிதானம் இருக்காது, சுயநினைவு இருக்காது, எதை செய்யறோன்னு பகுத்தறிய முடியாது இல்லையா? கோபப்படும் போதும் எக்ஸாக்டா இதுதான் நடக்குது. நம்ம கண்ட்ரோலை நாமே இழந்துடுறோம். அதனால கோபம்ங்கிறது வேற ஒன்னும் இல்ல, அது ஒரு தற்காலிகமான மனநிலை பாதிப்பு, ஒரு தற்காலிக பைத்தியம் தான்னு ரொம்ப ஆணித்தரமா இங்க பதிவு செய்றாரு. இந்த வார்த்தை கண்டிப்பா நம்ம மனசுல ஒரு பெரிய அலார்மத்தை அடிக்கணும். கடைசியா 5வது பகுதி, திருவள்ளுவர் காட்டும் வழி. இவ்ளோ நேரம் கோவத்தோட பாதிப்புகளை பார்த்தோம். இப்போ உலக பொதுமறையான திருக்குறள்ல இருந்து ஒரு சூப்பரான கைடன்ஸோட இந்த விஷயத்த நாம நிறைவு செய்யலாம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்ம முகத்துல இருக்கிற அந்த புன்னகையும் மனசுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தையும் சல்லி சல்லியா நொறுக்கிற இந்த கோபத்தை விட நமக்கு வேற ஒரு பெரிய எதிரி இந்த உலகத்துல இருக்கானா? நிச்சயமா இல்ல. வெளியில இருந்து வர எதிரிய நம்ம எப்படியாவது சமாளிச்சிடலாம். ஆனா நமக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு நம்மளோட ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் திருடுற இந்த சினம்ங்கிற மிகப்பெரிய பகைய நம்ம எப்படி டீல் பண்றோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையோட தரத்தையும் முடிவு பண்ணுது. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வியே கேக்குறேன். கோபங்கிறது நம்மள உயர்ந்த தன்மையிலிருந்து பிரிக்குது, அமிர்தம் மாதிரி இருக்கிற நம்ம மனச நஞ்சாக்குது, நம்ம உடம்பையும் உணவையும் விஷமாக்குது. இது எல்லாத்துக்கும் மேல இது ஒரு தற்காலிக பைத்தியம், நம்ம சந்தோஷத்தை கொல்ற மிகப்பெரிய பகைன்னு இவ்ளோ தெரிஞ்ச பிறகும் நம்ம ஏன் இன்னும் இந்த தற்காலிக பைத்தியத்தை இவ்ளோ கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருக்கோம்? இத அப்படியே தூக்கி குப்பையில போடுற நேரம் இதுதானே? இந்த கேள்வியே கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இந்த சிந்தனையோட இன்னைக்கு நாம விடை பெறலாம். மீண்டும் அடுத்த ஒரு சிறப்பான தொகுப்புல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.